வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் முடிவுகள் மத்தியில் ஆட்சியை ஒருபுறம் தீர்மானித்திருந்தாலும் கூட அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாக சமீபத்திய செய்திகள். காரணம் என்ன அப்படின்னா, தேர்தலில் அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவில்லை. 20.46% வாக்குகளையே பெற்றிருக்கிறது. தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது நியாயமாகாது. ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம்னு ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டு எல்லாரும் ஒன்றிணையணும்னு அழைப்பு விடுக்கிறார். இனியும் பொறுக்க முடியாது அப்படின்னு சசிகலா மறுபுறம் அறிக்கை வெளியிடுகிறார். அதோடு அம்மாவின் இல்லம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு அவரும் ஒற்றுமைக்கான அழைப்பை விடுக்கிறார். இந்த சூழலில் பாஜக தரப்பிலிருந்து அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சிருந்தால் 35 தொகுதிகள் வரை வென்றிருக்கலாம் தான். ஆனால் அதை முறித்தது அண்ணாமலை அப்படின்னு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல, எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது அவருடைய சொந்த கருத்துன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு கருத்தை சொல்றார். எஸ்பி வேலுமணியுடைய கருத்துக்கு மாற்றாக அது இருக்கா அப்படின்ற கேள்வியும் ஏற்படுகிறது. அதிமுகவோடு சேர்ந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை மறுப்பு தெரிவிக்கிறார். தனித்து சொந்தமாக நின்று அவங்க ஒன்று கூட ஜெயிக்கலையேங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். தேர்தலுக்கு முன்பாக அதிமுக தலைமையே மாறும்லாம் அண்ணாமலை சொன்னது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இபிஎஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். நாங்கள் வாக்கு வங்கி அடிப்படையில் வளர்ந்திருக்கிறோம், ஆனால் மற்ற கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. 2026 பாஜகவோடு கூட்டணியே கிடையாது அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இந்த நேரத்தில் அதிமுகவை ஒன்றுபடுத்த ஒருங்கிணைக்க புதிய குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள் முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து. அந்த குழு எல்லாரிடமும் பேசி ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி ஒரு புதிய கட்டமைப்பு உருவாக்க முயற்சிக்கிறது. அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவை சுற்றியே அதிமுகவின் தோல்வி சரிவை சரி செய்வது சாத்தியமா விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்துகளோடு. நம்முடைய அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு பொங்கலூர் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவாளர் செய்தி தொடர்பாளரும் திரு கண்ணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்மோடு திரு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்டே முதல்ல போகலாம். வணக்கம் திரு பெங்களூர் புகழேந்தி. வணக்கம். ஓபிஎஸ் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தீங்க, திடீர்னு புது கட்சியெல்லாம் தொடங்கியிருக்கீங்களாமே, என்ன செய்தி? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. பெங்களூர் புகழேந்தி அல்ல, உங்களூர் புகழேந்தி. அதனால் ஞாபகம் அடிக்கடி நீங்கள் பெங்களூர் ஏன் என்ன போட்டுட்டு இருக்கீங்க? உங்கள் ஊர் பக்கம் பொங்கலூர் இருக்க மாதிரி. அப்புறம் சார், எந்த தனி கட்சியும் துவங்கவில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமையாக எல்லோரும் இணைய வேண்டும், எந்த தியாகமும் செய்ய தயார்னு சொன்னதை சொன்னீங்க. சின்னம்மா அவர்கள் அதே போல் அழைப்பு விடுத்தார். போயஸ் தோட்டத்து இல்லத்தை நோக்கி வாருங்கள் அழைப்பு விடுத்திருக்காரு. அதுதானே இப்போ நாங்களும் பண்ணியிருக்கோம். ஒரு மீடியேஷன் தான், ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது. கோஆர்டினேட்டர், அதாவது ஒரு எல்லாரும் சேரணும், இணையணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பாக நானும் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் சேர்ந்து இந்த முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம். இல்ல அதிமுகவின் தலைவர்களா இருந்த ஓபிஎஸ் சசிகலா அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனா நீங்க நேற்று வரை ஓபிஎஸ் ஆதரவாளராக அதுல அந்த அணியில பதவியில இருந்தீங்க. திரு ஜேசிடி பிரபாகரனும் இன்னைக்கு திடீர்னு விலகிட்டு நாங்க எல்லாரையும் ஒன்றிணைக்க போறோம் அப்படின்றப்போ இந்த நம்பகத்தன்மை அப்படின்றது, இவங்க யாரு திடீர்னு வந்திருக்காங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற கேள்வி வரும்ல? இல்லை, ஏதாவது எங்களுக்கு ஒரு ஸ்பீடு வேணும் சார். நீங்கள் நான் என்ன சொன்னேன் அவரை பற்றி என்னுடைய பேட்டியில்? என்றைக்கும் நான் அண்ணன் தான் சொல்லுவேன். அவரை கட்சியிலிருந்து நீக்க நினைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்லுவேன்னு சொல்லி நான் தெளிவுபடுத்திட்டேன். மிக தெளிவாக அது போச்சு. அது இல்லை பிரச்சனை. ஆனால் நாளுக்கு நாள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கட்சி பின்னாடி போகிறதும் அதை தொடர்ந்து செயல்படுவதுமா போய்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக வரல. அதனால் அவரை நான் எந்த காலத்துலேயும் தப்பு சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சேரணுன்றேன். இந்த இயக்கம் 7 முறை 7 தொகுதிகளில் டெபாசிட் காலி. இது யார் சொல்கிறா? திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக பேசுகிறாரு. 2, 3வது இடத்திற்கு போய்விட்டது அதிமுக. நாங்கள்
நான் எங்கள் நிலைப்பாடு தான் சரியாக இருக்குது, ஏடிஎம்கே நிலைப்பாடு சரியா இல்லைன்றத அவர் ரொம்ப நீட்டாகவே அடித்து சொல்கிறார். ஆகவே மக்கள் செல்வாக்கை அதிமுக இழந்து விட்டதுன்னு சொல்கிறார் பாரதிய ஜனதா கட்சி. அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அவருடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. அவரை வம்புக்கு எடுத்தாங்க, அவர் பேசி சொல்லிட்டார். பாதிப்பு அதிமுகவுக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு இந்த எலெக்ஷனில். இப்போ 0ன்னு ஆயிடுச்சு நாடாளுமன்றத்தில். இது நடந்ததா இல்லையா? ஒரு பிரபாகரன், அதாவது நம்ம விஜயகாந்தனுடைய சன் விஜய் பிரபாகரன், அவர் நிற்கிறார். நின்றுட்டு அவர் லீடிங்கில் போயிட்டே இருக்கு சார். அது கொஞ்சம் தானே உங்களுக்கு தெரியும். கர்கே 4000 வித்தியாசத்தில் ஒரு விஜய் 4300 ஓட்டு. யுவர் கரெக்ட். விஜய் பிரபாகரன் ஐயோ ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு கூட ரொம்ப ஆதங்கப்பட்டேன் நான். ஐயோ ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியிலேருந்து எனக்கு வந்த நியூஸ்லாம் அவர் ஜெயிச்சிருவாருன்னு தான் வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பாவம் கொஞ்சம் ஓட்டில் தோத்துட்டாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, 5 தொகுதிகளை அதிமுக எடப்பாடியிடமிருந்து பெற்ற அவர் லீடிங்கில் போயிட்டே இருக்கார் ஒரு தொகுதியில். இதை ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடியவில்லை? ஒரு கட்சி ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் அந்த கட்சி வெற்றி பெற்றதாக இந்தியாவில் சரித்திரமே இல்லை. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் ஒற்றுமையை வலியுறுத்துறீங்க. அதுதான் அந்த வெளிப்பாட்டை தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். இங்க யாருக்கு நாங்க எதிரியா போக விரும்பல. இப்போ கேட்போம். நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்ட்ட, தோல்விக்கு காரணம் சொல்லி தொண்டர்களை பழக்கப்படுத்துவது நியாயமா? 7 தோல்வி 8 தோல்வி ஆயிருச்சு, இன்னும் தோல்விக்கு காரணமோ? இன்னைக்கு இபிஎஸ் சொல்றாரு, நாங்க நானும் பிரேமலதா மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனோம், எங்கிட்ட பெரிய கூட்டணி இல்லை, அங்க நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போனாங்க அப்படின்னு காரணம் சொல்லி தோல்விக்கு பழி சுமத்துவது இல்லை, அதற்கு இதுதான் காரணம்னு சொல்லுவது சரியா இருக்குமா? இன்னும் எத்தனை தோல்விகளை கடக்க வேண்டியிருக்கு? மத்தியில ஆளுகிற ஒரு மிக அதிகாரம் அடைத்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பல முறை படையெடுத்து வர்றார். ஒட்டுமொத்த அமைச்சரே வருது. ஒருபுறம் 11 கட்சியினுடைய கூட்டணி வலிமையோடு ஊரூரா போய் அதிமுக குறித்தான தவறான பிரச்சாரம். 2 கிடையாது, பிரதமர் யாருன்னு சொல்ல முடியாத நிலையில தடுமாறிக்கொண்டு அதிமுக போட்டி இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள்ல அதிமுக கட்சி இருக்குமா, சின்னம் இருக்குமா, என்ன நடக்குமோங்கிற ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துல அந்த படிக்கட்டில் நடந்து கஷ்டப்பட்டு அதிமுகவை பாதுகாக்கவே காலம் முடிஞ்சது. அப்போ கடைசி நேரம் வரைக்கும் தேர்தல் கமிஷன் சின்னம் அதிமுக தான் சொல்ல வரைக்கும் மனசு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக தைரியமாக புதிய வேட்பாளர்களை அம்மா பண்ணாங்களோ அதே மாதிரி புதிய வேட்பாளர்களை களம் காண வைத்து எந்த செலவும் இந்த 2 கட்சிகளையாக செலவே செய்யாம அதிமுக களம் காண்டு 1 கோடி பேர் வாக்களிச்சுட்டாங்க. ஒற்றை நபராக அம்மா பிரேமலதா அம்மா அவர்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனாங்க. இவர்கள் மட்டும்தான் போனாங்க. எடப்பாடியார் 40 இடங்கள் மட்டும்தான் போக முடிஞ்சது. அப்ப குறுகிய கால அவசரம் இதையெல்லாம் தாண்டி எப்படி ஏக முடியுங்க? இது என்ன பெரிய தோல்விங்கிறீங்க? ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல சார். இது முதல் முறை, 2ஆம் முறை அல்ல. நீங்க 7-8 முறையை கடந்து விட்டது. இங்க பாருங்க, தொண்டர்களுக்கு தவறான இவர் பரப்புறாங்க. அதாவது இவரால கூட்டணி போச்சு, இதனால ஆயிடுச்சு அப்படி எடப்பாடி சொன்னாருங்களா? இப்ப திமுக இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் அப்படியே அதிமுக இருந்தா அம்மாவை ஜெயிச்சிக்கலாமே. சார் இதுவல்ல தேர்தல், இதுவல்ல வியூகங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வீட்டு கட்சி அமைக்கிறது. கட்சி வேண்டாம் போது கட்சி வேண்டும் வருது. அப்போ நம்மோடு ஒத்து வரக்கூடிய நமக்கு திமுக ஆகாத ஒரு நிலைப்பாடு. இப்போ பாஜகவும் வேண்டாம்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சிக்காரர் சொன்னாங்க. எல்லாருடைய கருத்தையும் கேட்டுத்தான் முடிவு எடுத்தாங்க. அப்ப பாஜக நகமும் சதயமாக திரு பன்னீர்செல்வம் இருக்காரு, இப்ப தினகரன் சேர்ந்துட்டாரு. இப்ப இவரெல்லாம் சேர்ந்து கொண்டு அதிமுக வீழ்த்த நினைக்கிறாங்க. ஆனா அதிமுக பாஜக அணியே வேண்டாம்னு சொல்லி தெளிவா முடிவெடுத்து தேர்தல் சந்திக்குது. இப்ப என்ன பிரச்சனைங்க? இந்த இடைப்பட்ட காலத்தை வைத்துக் கொண்டு கூட அதிமுக 1 கோடிக்கு மேல் வாக்குகளை வாங்கியிருக்குன்னு சொன்னால் தொண்டர்களை மீண்டும் இந்த இயக்கம் பாதுகாத்திருக்கிறதுங்க. இந்த இயக்கத்தை பறிகொடுக்க வேண்டும் என்று விரும்பியிருந்து பாதுகாத்திருக்கிறது அதிமுக. அப்படிப்பட்ட தலைவர் எடப்பாடியார். அவரை புகழாக சொல்ல விரும்பல. அதாவது அவரை பொறுத்தவரையில் தனி மனிதனாக ஊர்வலாக அவருடைய பிரச்சாரம் தான் மிகப்பெரிய ஹீரோ வந்தது. எளிய முறையில, இயல்பான முறையில, நடைமுறையில 20% ஓட்டு வந்திருக்கு. இல்ல திரு புகழேந்தி என்ன சொல்ல வர்றாரு? 4000 ஓட்டுல தோத்துட்டாருங்க. இது ஓபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலாவோ இருந்திருந்தா அந்த 4000 இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும்ல, வெற்றி பெற்றிருக்கலாம்ல. இப்படி இழந்ததாக சொல்லப்பட்ட தொகுதிகள் 2021லயும் 30 தொகுதி சொன்னாங்க சார். 240 தொகுதியில பாஜக ஜெயிச்சது தேசிய அளவுல. கணக்கு பாருங்க, 150 தொகுதியில 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு, 1000, 2000 ஓட்டு ஜெயிச்சது. எல்லாம் அப்ப என்ன சொல்றீங்க?
சார் தேர்தல் ஒரு ஓட்டு 2 ஓட்டு 10 ஓட்டு பார்க்க முடியாது சார். நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அப்ப சீமான் என்ன சொல்லுவீங்க? சீமான் தான் காரணம்னு சொல்லலாமா? போன சட்டமன்ற தேர்தல் தினகரன் சொன்னாங்க சீமான் வாங்கிய வாக்காக அதிமுக தோற்று சொல்லலாங்களா? சுயேட்சைவாதி பல சுயேட்சை நின்னாங்க, அவங்க கூட 1000 ஓட்டு வாங்கினாங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா சார்? இப்படியா அப்படியே சார். தேர்தல் என்பது ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்தது. சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தலில் வியூகமாய்ப்பதற்கு ஏற்ப வெற்றி தோல்வி மாறி மாறி வருது. அப்ப இது தோல்வி இல்லைன்னு இது தோல்வி இல்லைன்னு இன்னும் சொல்றீங்க? நிச்சயமாக தோல்வி இல்லை. அதிமுக 2024 பெரும் வெற்றியை பெறுவதற்கு அனைத்து முயற்சி இனிமேல் தான் பண்றோம். ஏன்னா இதுவரை சார் உங்களுக்கு தெரியுங்களா, இதுவரை நீதிமன்றத்தில் யார் விட இங்க வந்து கட்சி சார் யார் கஷ்டப்படுத்தினா முயற்சி பண்ணா இனிப்போ ஒற்றை முயற்சி யார் ஏற்றுக்கோங்களா? கண்ணன், தேர்தலுக்கு முன்பு வரை சின்ன வேணும் எங்களுக்கு தான் அப்படின்னு திரு புகழேந்தி உள்ளிட்டவங்க எல்லாம் டெல்லியில முறையிட்டாங்க. கடைசி நேரம் வரை திக்காக இருந்தது. கடைசியா வந்து வேட்பாளர்களை போட்டு இந்த அளவுக்கு நெருக்கி 1 கோடி ஓட்டுகளை கூட்டணியோட சேர்த்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதுவே வெற்றிங்க. இதை தாண்டி இல்ல ஓட்டுகள்லாம் சதறிடுச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இதுவே வெற்றி அப்படின்றாங்க. தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தை தொலைக்காட்சிக்கு வணக்கம். ஆமா, தொடர் தோல்வியைத்தான் தோல்வியினாக வெற்றி என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். அவர் தோற்பதை மகிழ்ச்சியாக தோற்கிறார். முடிந்து போன கதைக்கு எதற்கு முன்னுரை, மாண்டு போன மன்னனுக்கு எதற்கு மணிமுடி, சரிந்து போன சாம்ராஜ்யத்துக்கு எதற்கு சாமரம், பழனிசாமிக்கு எதற்கு கட்சி, தோல்வியவே தொடர்ந்து தோற்பவருக்கு எதற்கு கட்சி. இன்னும் ஒன்று, ஒப்பீடுகளை சொல்லுகிறார்கள். சீமானை ஒப்பிடுகிறார்கள், பாஜகவை ஒப்பிடுகிறார்கள். சீமானோ பாஜகவோ 40 பாராளுமன்ற தொகுதியை பெற்றதில்லை. சீமான் புது கட்சி, புதுசாக அவர் இந்த இலக்கை அடைவதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுகிறார். ஆனால் இலக்கெல்லாம் அடைந்து முடிந்த மாபெரும் மக்கள் இயக்கம் அதிமுக. அந்த இயக்கம் தொடர் தோல்விகளை ஒரு தொடர் தோல்வியின் நாயகனின் தலைமையில் சந்தித்துக் கொண்டே வருகிறது. இந்த தலைமை சரியில்லை, இவருடைய வழிகாட்டுதல் சரியில்லை என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்றைக்கும் பழனிசாமி எதை சுட்டிக்காட்டுகிறார்? தோல்வியைத்தான் தனக்கு முன்னுதாரணமாக சொல்லி மகிழ்ச்சி கொள்கிறார். நாம் 40 இடத்தில் வெற்றி பெற்றோமே, இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் 0ல் வந்து 0ல் வந்து நிற்கிறோமே, நாம் 40ஐ எப்படி அடைய முடியவில்லை என்பதை சிந்திப்பதை மறந்துவிட்டு 2019 நாங்க வாக்கிய வாக்குக்கும் 2024 நாங்கள் வாங்கிய வாக்குக்கும் 1% இப்பொழுது நாங்கள் கூடியிருக்கிறோம். 2019 தோல்வி ஒரே ஒரு எம்பி. நீ கம்பேர் பண்ணணும்னா எங்க கம்பேர் பண்ணணும்? 2014 புரட்சி தலைவி 40 தொகுதிக்கு 38 தொகுதியை வெற்றி பெற்றார்களே, அங்க கம்பேர் பண்ணணும். அந்த இலக்கு எப்படி இங்க சரிந்ததுன்னு சொல்லி வெற்றியை தோல்வி கூட சரி கட்டணும். அப்பதான் நாம அடுத்த வெற்றிக்கு போக முடியும். சிபி ராதாகிருஷ்ணன் வர அண்ணாமலைக்கு ஈடு சொல்லுகிறார். சிபி ராதாகிருஷ்ணன் வாக்கு எவ்வளவு? 3,80,000 கிட்டத்தட்ட. சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குக்கும் அண்ணாமலை வாங்கிய வாக்குக்கும் வித்தியாசம். சிபி ராதாகிருஷ்ணன் 3,80,000 இப்ப அண்ணாமலை 4,50,000 தாண்டி போயிருக்கிறார். இத அவரை கம்பேர் பண்றாரு. அண்ணாமலையவோ சிபி ராதாகிருஷ்ணனவோ அதிமுகவிற்கு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சிபி ராதாகிருஷ்ணன் அன்று தோற்ற அந்த ஓட்டுகள் அப்படின்றது குறைவு. இன்னைக்கு அண்ணாமலை 1.5 லட்சம் ஓட்டுல தோத்திருக்காரு அப்படின்ற பார்வையை வைக்கிறார். சிபி ராதாகிருஷ்ணன் வாங்க வாக்கு வந்து 3,86,000. அண்ணாமலை இன்றைக்கு வாங்கிய வாக்கு 4,50,000. சிபி ராதாகிருஷ்ணனோட அண்ணாமலை வந்து அதிகமாத்தான் வாக்கு வாங்கியிருக்கிறார். ஆனா 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அங்க கோயம்புத்தூர்ல அதிமுக தோத்து இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? 7 தொகுதிகள்ல 7 பாராளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் தோத்து இருக்கிறதே, டெபாசிட் போயிருக்கிறதே, அது உங்களுக்கு புரியலையா? கிட்டத்தட்ட 50-60 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட்டை பறி கொடுத்திருக்கிறதே, அது தெரியலையா? கன்னியாகுமரி விளவங்கோடு தொகுதியில 5000 வாக்கை வாங்கியிருக்கிறீர்களே, அது உங்களுக்கு தோல்வியா? புரியலையா? ஒட்டுமொத்தமா அதிமுகவை அழிப்பதவே நோக்கமாக கொண்டு தோல்வியை தோல்விக்காகவா கம்பேர் பண்ணுவீங்க? இல்ல கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல ஜெயலலிதா இருக்கப்பவே 3ஆம் இடத்துக்குலாம் அதிமுக போயிருக்கேன் சார். என்ன புதுசா சொல்றீங்க சார்? இப்படி 50-60 இடத்துல 50-60 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் போய் 7 பாராளுமன்றத்துல டெபாசிட் போய் 4 தொகுதிகள்ல 4வது இடத்துக்கு போய்
9 தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு போய் இதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற மாபெரும் மக்கள் இயக்கமா, அண்ணன் சீமான் ஆரம்பிச்ச போது புது கட்சியா, இப்பதான் அவங்க வந்து தேர்தல் களத்துல சந்திக்கிறாங்களா? கேப்போம் அதிமுகவை தோற்கடிக்கிறதே பழனிசாமி பிறந்து வந்திருக்கிறார். சார் ஒரு சார் சிபிஐ இருக்கிற போது இந்த மாதிரி அண்ணாமலை வந்த பிறகு 2 லட்சம் வாக்கு அதிகம், வாக்காளர் பட்டியல 2 லட்சம் பேர் அதிகம்ங்க. 1 லட்சம் வாக்கு கூட வந்திருக்கு ஞாபகம். அதுல அன்னைக்கு 19 லட்சம் 21 1 லட்சம் சென்ற வாக்காளர் பட்டியல் கூட்டிருங்க. அந்த 1 லட்சம் வாக்கு கூடுனால வாக்கு வந்திருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. சரி, ஓகே. அதே நம்ம கேட்போம். திரு கலை அவர்கள்ட்ட அதை நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். திரு கலை, எடப்பாடி பழனிசாமி சொல்ற அந்த ஒப்பீடு சரியா? 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 18%, 18%, 18.48. இப்போ 35 தொகுதிகளில் ரெட்டலை சின்னமே நின்று 20.24, 15 தொகுதிகள் அதிகரிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் 1.5% அதிகரிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து நியாயப்படுத்திக் கொள்கிறாரா அப்படின்ற கேள்வி வரலையா? அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், அன்னைக்கு பலமான கூட்டணியில் வாங்கின வாக்கு, இங்கே பலவீனமான கூட்டணி. அன்னைக்கு அதிமுக நின்னது பெரிய கூட்டணியில். அன்றைக்கு இரட்டை 2 கட்சிகளுக்கு 2 கூட்டணிகளுக்கு இடையே தான் போட்டியே. இன்னைக்கு 4 கூட்டணிகள் 4 முனை போட்டியில் அதிமுக நிற்கிறாங்க. அதனால் இதையும் நீங்கள் வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக கூடியிருக்காங்க. 1% கூட வாங்கியிருக்காங்கங்கிறது பலவீனமான கூட்டணியை வச்சுட்டு வாங்கின வாக்குகள் கிட்டத்தட்ட அதிமுக வாக்குகள். அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு கூட்டணி கட்சிகள்கிட்ட அதிமுக வாக்குகள் வந்துச்சு. அப்போ கூட குறைவாக தான் வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பெரிய கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு அதிமுகவில் 1% கூட வாங்கியிருக்க முடிகிறது என்பது ஒரு முக்கியமான சாதனை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுகவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மீள முடியாத சரிவு இல்லை. இது வரலாற்று ரீதியாக அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் என்ன சரிவு ஏற்பட்டுச்சு அதோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது சரியில்லைங்கிற என்னுடைய கணக்கு. பெர்செப்ஷன் மாறுது ஒவ்வொரு தேர்தலுக்கும். இந்த தேர்தலில் என்ன பெர்செப்ஷன் மாறி இருக்குன்னா, மும்முனை போட்டி கூட 4 முனை போட்டி. அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னா, இது நாடாளுமன்றத்தில் அந்த ஆளப்போவது யார், பிரதமர் யார் என்ற அந்த போட்டி. இதில் 2 கூட்டணிகள் தமிழ்நாட்டில் முன்னே அப்படி எந்த கூட்டணியிலையும் கட்சிகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கிய கூட்டணிகளில் இங்கே 2 கட்சிகள் இருக்கிறாங்க. அந்த கூட்டணிகளுக்கு இடையே தான் கடுமையான போட்டி. அதிமுகவுக்கு பிரதமர் சாய்ஸே இல்லை. ஸோ அதனால் தேர்தலுக்கு முன்பே பாருங்க, உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்ல, ஒரு தேசிய கட்சியோட நில்லுங்க, ஏன் வெளியே வந்தீங்கன்ற கேள்வியை அதிமுகவை நோக்கி எழுப்புனாங்கல்ல. இல்ல இல்ல இல்ல, நாங்க தேசிய கட்சி எதுவுமே செய்யலன்னு தனித்து நின்றது சுயமா எடுத்த முடிவு தானே சார். இன்னைக்கு அந்த முடிவு தப்புன்னு ஃபீல் பண்றீங்களோ? அது தப்பு இல்லை. இல்லை தப்பு இல்லைங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அது தப்பு செஞ்சுட்டாங்க நான் சொல்ல வரல. அதுலேருந்து அவங்க விலகி மீண்டு வரணும்னு நான் சொல்லலை. அந்த நிலைப்பாடு சரி. அந்த நிலைப்பாடு இருந்தாலும் கூட மக்களுடைய கவனம் இவங்க மேலே ஃபோக்கஸ் இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு பெர்செப்ஷனில் இவங்க நிற்கிறாங்க. அது அவங்களே தேர்வு செய்து கொண்டது தான். அதை அவங்க துணிந்து அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரே விஷயம், தேர்தலுக்கு முன்பு பாஜகவும் திமுகவும் கிட்டத்தட்ட 2 பெர்செப்ஷனை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. ஒன்று அதிமுக 4 சுக்குநூறாக உடைஞ்சி போச்சுங்கிறது, அது ஒருங்கிணைந்த கட்சி இல்லைங்கிற சொன்னாங்க. அடுத்து 2வது என்ன சொன்னாங்க, போட்டி என்பது அதிமுகவுக்கு இல்லை, எங்கள் பாஜகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக களத்தில் இல்லை, தத்துவார்த்த ரீதியாகவும் எங்களுக்குள்ள தான் போட்டி, அதிமுக தத்துவம் இல்லாமல் விலகி போன கட்சி என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் இந்த 2 கட்டமைக்க முயற்சி பண்ண அந்த பெர்செப்ஷன்ஸும் தேர்தல் முடிவுகளில் அடிபட்டுருச்சு. ஸோ இங்கே போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், இங்கே திராவிட கட்சிகளுக்கு தான் இடம்ன்றதை மீட்டெடுத்திருக்கு அதிமுக. அதுவே இப்போதைய சூழலை வெற்றி போதும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய வெற்றி. அது போதும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சரிவு ஏற்பட்டிருக்குன்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதே சமயத்தில் இதை மீள முடியாத சரிவுன்னு பார்க்கக்கூடாது. 7 இடத்துல 6 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க உண்மை. 13 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு தொகுதியில் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காங்கிறல 4ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க உண்மை. ஆனால் அப்படி பார்த்தா 2014 திமுக 7 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போனாங்க. பல இடத்துல டெபாசிட் இழந்தாங்க. அவங்க 23% வாக்குகளை தான் வாங்கினாங்க. இப்போ
இப்போ 21% வாங்கியிருக்காங்க. அதிலிருந்து 2014 மோசமான நிலைமையிலிருந்து 2011 எதிர்க்கட்சியாக வர முடியாமல் நிலைமையிலிருந்து திமுக எப்படி மீண்டு வர முடிஞ்சிச்சோ அதே மாதிரி அதிமுகவும் மீண்டு வரும். இது எல்லாரும் சேரணும்னு சொல்கிறாங்க. பாஜகவோட திரும்ப சேரணுங்கிற கருத்து வந்திருக்குது. பிரிந்து போனவர்களை சேர்க்க வேண்டும். இல்லை, அதை நம்ம அடுத்த ரவுண்டில் இன்னும் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணலாம் சார். நம்ம சேருவது சாத்தியமான திரு ஜி.கே. நாகராஜுடைய பார்வையை பெறுவதற்காக அதிமுக மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டதுன்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா பாருங்க, இந்த கூட்டணி அமையாமல் போனதால அதிமுக இழப்பை விட பாஜகவுக்கு, தமிழக பாஜகவுக்கு இழப்பு. அண்ணாமலை போன்றவர்கள் எளிதாக வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணி உடைந்ததற்கு காரணம் அண்ணாமலை தானே? அதாவதுங்க, இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று, தொடர்ச்சியாக அதிமுகவில் இப்போல்லாம் பேசுகிறப்ப அண்ணாமலை தான் இந்த அதிமுகவில் குழப்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறத ஒன்றை முன்வைக்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த கூட்டணி ஏற்படாமல் போனதுக்கு காரணம் எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை தான் என்று சொல்கின்ற ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டு விஷயங்களில் நான் முதல்ல விளக்கம் கொடுக்க ஆசைப்பட்றேன். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, அது அதிமுகவாகட்டும் பாரதிய ஜனதா கட்சியாகட்டும், அந்த கட்சியுடைய தலைவர்கள் தங்கள் கட்சியை வளர்த்த வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி மேற்கொள்வார்கள். அந்த முயற்சியைத்தான் அதிமுக மேற்கொண்டிருக்கிறது, பாஜக மேற்கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாஜக காலூன்ற வேண்டும், வேரூன்ற வேண்டும், வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2.65% கடந்த தேர்தலில் பெற்ற நாங்கள் இந்த முறை ஏறக்குறைய 15.25 வாக்குகளை நாங்கள் இன்னைக்கு பெற்றுக்கிறோம். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் இந்த தேர்தலில் பாஜக காட்டியிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் சொல்லியது போல 1% வாக்குகளை நாங்கள் அதிகம் பெற்றுக்கிறோம் என்று அவர்கள் சொல்றாங்க. ஆனால் ஒரே ஒன்று நான் இங்கே தெளிவாக விளக்க ஆசைப்படுறேன். இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாமல் இருந்தது காரணம் எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை என்ற கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக எங்களுடைய தேசியத்திலிருந்து நாங்கள் கூட்டணிக்காக கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறோம், வாருங்கள் என்று சொன்னார்கள். அது உங்களுக்கு தெளிவா தெரியும். எல்லாரும் கூட சொன்னாங்க. இதே மாதிரி நாங்கள் டிபேட்ல பேசுறப்ப கேட்டாங்க, அதிமுக வரவில்லை என்று சொல்கின்றார்களே, நீங்கள் யாருக்காக காத்திருக்கீங்க கூட கேட்டாங்க. இந்த நாடு நலம் பெற வேண்டும், இந்த கட்சி இங்கே தமிழகத்திலே ஒரு நல்ல கட்சியில் வலுவாக காலொன்ற வேண்டும் எண்ணத்தில் தான் எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் முயற்சி எடுத்து அதிமுகவை இணைக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஒன்று, அந்த சமயத்தில் எங்கள் மாநிலத்தில் ஒரு விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கல. யார் வந்தாலும் வரட்டும் என்று அந்த குழு அமைக்கப்பட்டது. குழு கூட காத்து கொண்டிருந்தது. ஒன்று. ரெண்டாவது, இங்கே எடப்பாடி அவர்கள் இங்கிருந்து டெல்லி சென்ற பொழுதும் சரி, பல முறை பார்த்திருப்பீங்க நீங்களே, ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் கைகளை ஒன்றாக இணைத்து வைத்து நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று ஆசைப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எங்கள் பிரதமரே அந்த வேலையை செய்தார். ஒரு வலுவான கட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால தமிழ்நாட்டில் அதிமுக வளர வேண்டும் என்று எங்கள் தேசிய தலைமை ஆசைப்பட்டது. எங்களுடைய மாநில தலைவர்கள் தமிழ்நாட்டிலே பாஜகவை வளர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இது நியாயமான அவருடைய ஆசைதான். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன யோசித்தார்கள்? தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டில் அதிமுகவோடு இணைந்தால் பாஜக வளர்ந்துவிடும் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்தது. ஒன்று. இரண்டாவது அச்சம், ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களாம் மீண்டும் அதிமுகவில் வந்தால் தன்னுடைய தலைமை மிக போராடி பெற்றிருக்கின்ற அதிமுக காப்பாற்றுகின்ற தன் தலைமைக்கு பங்க வருமோ என்ற ஒரு அச்சம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த காரணத்தால் கூட இந்த கூட்டணிக்கு அவர் ஒத்துக்கலாம் இருந்திருக்கலாம். இது ரெண்டு. மூன்றாவதாக, அவருடைய இலக்கு 2026. 2026 அவர் வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் ஒழிய இந்த தேர்தல் அதிமுகவுக்கு முக்கியமான தேர்தலாக அவர் கருதவில்லை. ஏனென்றால் பாஜக எப்படி இருந்தாலும் இந்தியா அங்கே மத்தியிலே ஆட்சி பெற்றால் அங்கு அது அறுதி பெரும்பான்மை பெற்று வெளியே வரும். அப்படி வருகின்ற பொழுது அதிமுகவுடைய தயவு அங்கே தேவைப்படாது. நாம் எம்பிக்கள் இருந்தாலும் கூட இங்கே எந்த பயன் நமக்கு இருக்காது என்ற ஒரு எண்ணத்தில் கூட அது பாஜகவில் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அவர்கள் அமைச்சர் ஆவார்கள், அதுவும் பாஜகவின் வளர்ச்சிக்கு வலியூட்டும் என்ற ஒரு காரணத்தால் கூட இந்த கூட்டணிக்கு மறுத்திருக்கலாம். ஆக பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வேணான்னு முடிவெடுத்து அதிமுக தான். நான் எந்த காரணமா சொல்றேன் பாருங்களேன். பாஜக நீங்க இல்ல, எங்கள் மீது பாஜகவின் மீது குற்றம் சாட்டுவதற்கு எந்த விதமான நியாயம் இல்லை. நான் தெளிவுபடுத்துறேன். திரும்ப திரும்ப அண்ணாமலை அவர்களை தொடர்ச்சியா நீங்க சொல்றீங்க. இல்ல, அதிமுக
தலைவர்களை தொடர்ந்து சீண்டிக் கொண்டே இருந்தார் அண்ணாமலை. அதுதான் இந்த பிரச்சனையுடைய முதல் காரணம். அப்புறம் கடைசியாக கூட்டணி வேணாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுது. எல்லாரும் ஒருங்கிணைந்து பேசப்பட்டு எடுக்கப்பட்ட நிலைப்பாடு அப்படின்றாங்க. இல்லை இப்போ அவரெல்லாம் காரணம் இல்லை, இதெல்லாம் காரணம் அப்படின்றது ஏற்றுக்க முடியுமா? இல்லைங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தூய அரசியலை தேடி தமிழ்நாட்டுக்கு வரார், மக்கள்கிட்ட கொண்டு போறார். உள்ள உண்மையான குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டியது ஒரு கடமை தானே. அவர் திமுக பத்தியும் பேசினார். திமுகவை பற்றி எப்படிப்பட்ட கடுமையான, உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, அவர் பெரியாரை ஆகட்டும், மற்றவர்களை ஆகட்டும், திமுகவை ஆகட்டும், கருணாநிதி அவர்களை ஆகட்டும், கடுமையான நியாயமான கருத்தை முன்வைத்தார். சப்ஜெக்ட் இல்லாத விஷயங்களை சொல்லல. ஆனால் அதிமுகவை அவர் பேசுகின்ற போது மட்டும் அது பெரிதாக்கப்பட்டது, அது விரிவுபடுத்தப்பட்டது. ஏனென்றால் அதை செய்வதற்கு திமுகவே தயாராக இருந்தது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமையாததற்கு முக்கியமான காரணமாக ஆசைப்பட்டது திமுகவும் ஒரு காரணியாக இருந்தது. ஏனென்றால் அதிமுகவும் பாஜகவும் இணைந்தால் அது திமுக வெற்றியை பாதிக்கும் என்று திமுக கருதியது. அதனாலதான் சொல்றேன், தமிழகத்தில் நல்ல ஆட்சி நல்ல ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதில் பாஜக தெளிவாக இருந்தது. எங்கள் அண்ணாமலை அவர்களும் தெளிவாக இருந்தால், ஆனால் உண்மையை சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று உண்மையை சொன்னார். அவ்வளவுதான். கண்ணன் குறுக்கிட்டீங்க. கண்ணன், அதாவது இதுக்கு மேல ஒளிச்சு மறைச்சு வைக்க வேண்டாம். பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளர்னு அண்ணாமலை அறிவிக்கணும்னு பழனிசாமி தரப்பு சொன்னாங்க. அத அண்ணாமலை மறுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த கூட்டணி இதோடதான் நிக்கும். இதுக்கப்புறம் 2026 முதலமைச்சர் வேட்பாளர்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணியை முழுசா முடிக்கணும்னு வந்தாங்க. அண்ணாவை பத்தி விமர்சிச்சனாலயோ அம்மாவை பத்தி விமர்சிச்சனாலயோ கிடையாது. முழுக்க பழனிசாமியும் சுயநலம் தான் இதுல நினைச்சு. கலை இபிஎஸ் உடைய சுயநலம் தான் அதற்கு காரணம்ன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமாங்க, சுயநலம் தான். சுயநலம் கட்சியினுடைய சுயநலம். இப்பதான் பேசி முடிச்சாரு. அதாவது நீங்க என்ன சொல்ற, அண்ணா பாஜக என்ன செய்யுதுன்னா, அகில இந்திய தலைமை ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க, மாநில தலைமை வேற ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. அகில இந்திய தலைமை உறவுக்கு கரம் கொடுக்குறாங்க, மாநில தலைமை கரத்தை வெட்டுறாங்க. இதை ரெண்டையும் என்ன சொல்கிறாங்க, அகில இந்திய தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை பிரதமராக்க அதிமுக கூட்டணிக்குள்ளே வரணும். ஆனால் எடப்பாடி அவர்களை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக்க மாட்டோம், எங்கள் தலைமையில் தான் அந்த ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னால், இந்த தத்துவத்தை, இந்த மகா புத்திசாலியான அந்த அண்ணாமலையினுடைய இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுக தலைவர்கள் முட்டாள்களா? சார் இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஒருவேளை ஏத்துட்டு இருந்தா ஒரு 15 இடத்துல 13 இடம் பிடிச்சிருந்தா கூட இன்னைக்கு கிங் மேக்கர் இபிஎஸ் சொல்றபடி மத்தியில் இருக்கக்கூடிய அரசு கேட்டிருக்கும், ஆடி இருக்கும். பிடிச்சிருப்பாங்க ஏங்க நீங்க பிடிச்சிருப்பாங்க, கிங் மேக்கர் ஆகி இருப்பாங்க. இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலா நீங்க பேசிட்டு சார். 13 தொகுதிகள 2 பேருடைய கூட்டு தொகை என்ன? ஆனால் நான் சொல்கிறேங்க, 2019 மோடி அவர்களை பிரதமராக முன்னிறுத்தி கூட்டணி அமைக்கப்பட்ட போது பலமான கூட்டணி இருந்துச்சு. அந்த கூட்டணியில் பாஜகவோட அதிமுக இருந்துச்சு. என்ன வாக்குகளை பெற்றாங்க, எத்தனை சீட்டை ஜெயிச்சாங்க, அதை பார்க்கும்போது இன்னைக்கு வெளியே ஒரு பலமில்லாத, சொல்லப்போனால் சொந்த காலில் நிற்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு 1% கூட அதிமுகவோட வாக்கு வாங்க முடியுதுன்னா அது நிச்சயமா அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜியினுடைய கரெக்ட்னஸ். ஓகே வர குரங்கு குட்டியை விட்டு இருங்க, நான் சொல்லிடுறேன். குரங்கு குட்டியை விட்டு தான் வேடிக்கை பார்க்கும். அது மாதிரி மத்திய தலைமை அண்ணாமலை விட்டு ஆழம் பார்க்கும். அண்ணாமலையை விட்டு ஆழம் பார்த்துச்சு. 2 ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிச்சாங்க. ஒரு பக்கம் உறவு கை கொடுப்போம், இன்னொரு பக்கம் உங்க உறவை துண்டிப்போம், உங்களை இல்லாமல் பண்ணுவோம். அதானே நான் உங்க இடத்துல உட்காருன்னு சொல்லி தானே பாஜக திட்டம் திட்டினாங்க. அதை எப்படி ஏத்துக்குருவாங்க? எந்த முட்டாள் ஏத்துக்குருவான்? அடிமைகள் இல்ல. அதிமுக ஒரு அடிமை கட்சி இல்லைங்க. நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பாஜக வளர்ந்துருச்சு சொல்றாங்க, நிச்சயமா வளரலைங்க. 11% வாக்குகள் என்பது அவங்க 22 இடத்துல நின்று வாங்கினது. கூட்டணியில மொத்த வாக்குகள் 18%. அந்த 18%த்துல பாஜக 11%ம்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஓட்டே இல்லையா? பாஜக தனி சுயேட்சையா நின்ன, சின்னத்தில் நின்ன 3 பேருடைய வாக்குகள் எவ்வளவு? 5 லட்சத்துக்கு மேல போகுது. அது எல்லாம் சேர்த்து தான் பாஜக 11%ங்கிறாங்க. நீங்க எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அவங்க ஓட்டையும் பிரிச்சீங்க, வாக்கு சதவீதத்தை நீங்க பிரிச்சீங்கன்னா
பாஜக வாக்கு சதம் 5% தாங்க. இந்த 5% வச்சுக்கிட்டு அண்ணாமலை ஆட்டம் போடுறாரு. 5% தாங்க உங்களுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் திரு புகழேந்தி, இதுதான் நடக்கும். ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல். இது தெரியாமையா இபிஎஸ் தனித்து வந்தார்? பதில் சொல்லணும் அவருக்கு. கார்கே எனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்க. முடிச்சிருங்க. நான் அப்புறம் திரு புகழேந்தி வரேன். என்னன்னா ஒரே நிமிஷம் புகழேந்தி, ஒரே நிமிஷம். கலை ஒரே நிமிஷம் திரு புகழேந்தி. சூப்பரா கலை என்ன சொல்ல வராரு? கலை ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். என்ன கலை என்ன சொல்ல வராரு? அதிமுகவுக்கு பாஜக அடிமையா இருக்குன்னு சொல்ல வராரா? ஒரு கட்சி தமிழகத்துல பாஜக தலைநிமிர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது தலைவருடைய தவறா? இல்ல காங்கிரஸ் மாதிரி திமுக ஒத்துதி கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கீழ் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? இன்னொன்னு, பாரத பிரதமர் பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு தான் அன்னைக்கு பிரதமருக்கு 400 சீட்டுக்களை வெல்லும் என்ற நம்பிக்கையோடு தான் அன்னைக்கு கருத்து கணிப்பில் இருந்தது. அதனால அதிமுகவையும் வளர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பாரத பிரதமர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார். அது நியாயமானவருடைய கோரிக்கையா இருந்தது. அந்த கோரிக்கையும் கடைசி வரை வாய்ப்பும் தரப்பட்டது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதிமுக. இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு கலை கேட்க நியாயமான கேள்வி சார். இன்னைக்கு உங்களுக்கு இந்த தேர்தல் வேணுமா? 26 தேர்தல் வேணுமா சார்? இன்னைக்கு தேர்தல்ல மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள அதிமுக தயாரா இருந்தது. 26 தேர்தல் அண்ணாமலை ஏத்துக்குங்கன்ற டிமாண்ட மறைமுகமா வச்சதா இல்லையா பாஜக? கேக்குறேன். ஏன் வைக்கணும்? மறைமுகமா இல்ல, எப்படி நேரடியா வச்சிருக்கீங்க. நேரடியா வச்சிருக்கீங்க. வைக்கல. ஏன் மறைமுகம் சொல்ற? நேரடியா வச்சாரு நாகராஜ். ஏங்க பிரதமர் இங்க என்னங்க பிரச்சாரம் பண்றாரு? ஜெயலலிதா அம்மா ஆட்சியையும் எம்ஜிஆர் ஆட்சியும் பாராட்டுறாரு. ஆள் பிடிக்கிறீங்க. உங்க நிலைமை அதாங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு பிரதமரை முன்னிறுத்தி செயல்படுத்துவது. அதில் கூட்டணியில் இருந்தால் அது பயன்பெறுவது அந்த கட்சிக்கும் பயன்பெறும். ஆனால் ஒரு மாநில தேர்வு என்பது அந்தந்த மாநில கட்சியினுடைய பயனை அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை முன்னெடுப்பது. ரெண்டு ஒத்து போகும். அது எப்படி ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்வார்கள்? ஏன் சார் முன்னாள் முதலமைச்சர் பெருசா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பெருசா சார்? யாரை ப்ரொஜெக்ட் பண்ண ஓட்டு கிடைச்சிருக்கும் அதுதானே கேக்குறாங்க. எங்க அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும். தலைவர் ஒரு நிமிஷம் முதல்வராக 5% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை. ஒரே நிமிஷம். புகழேந்தி அவர்கள்ட்ட அமித்ஷாவே எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாரு. ஆனா அதை இபிஎஸ் ஏத்துக்கலன்னு ஓபிஎஸ் வெளியில சொன்னார். திரு புகழேந்தி சொல்லி கேட்டுக்குவாங்களா சார்? ஒரே நிமிஷம் நான் சொல்றேன், கேட்டுக்கிறது இருக்கட்டும். என் நண்பர் கலை சொன்ன ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்த்து தாய் குட்டி பதுங்கிச்சின்னாரு. ஆனால் ரொம்ப சூப்பராக அவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி என்ன சொன்னாருன்னு கேட்டால், இந்த குட்டி குரங்கு இல்லாமல் இருந்திருந்தா அவர் மீனிங்கில் தாய் குரங்கோட ஒரு ஒப்பீடுக்காக சொல்றது. நீங்கள் அப்படியே தொடர்பு இருந்திருந்தா அண்ணாமலை இல்ல அண்ணாமலை இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி இருந்திருந்தா 35 இடம் ஜெயிச்சிருக்குன்னு எப்படி சொன்னாரு? அது எந்த குரங்கு எனக்கு தெரியல. இதை சொன்னது அதிமுகவில் எடப்பாடிக்கு அடுத்த இடத்துல இருக்க வேலுமணி. எப்படி சொல்லலாம்? அப்ப அண்ணாமலை தவிர்த்துட்டு பிஜேபியோட போனா நாங்க 35 இடத்துல ஜெயிப்போம்னு சொன்னா என்ன சார் நடக்குதுங்க? அது அவர் சொந்த கருத்து ஒத்துக்க முடியாதுங்கிறார் ஜெயக்குமார். யாரு இப்ப நீ என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க சொல்லி கேட்க போறீங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, எப்படி ஒத்துக்குவாங்க சார்? நான் எக்ஸாம் எழுத போறேன் சார். பாஸ் பண்ணனா இல்லையன்றதை பார்ப்போம். நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சியில் எல்லாரும் சேரணும்னு எல்லாரும் சொல்கிறோம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்தா சேரட்டும், நல்லது கட்சிக்கு. அப்போ தான் இந்த கட்சி வெளிப்பெறும், வெற்றி பெற முடியும்னு சொல்கிறோம். அதற்கு காரணம் தொடர் தோல்விகள். இப்போ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு 10 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க, ஒரு 5 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் பேசினா தப்பு. நானும் பழனிசாமி, ஜெயஸ்ரீ பிரபாரன், ராமசாமி அவங்க பேசினா தப்பு, கஜேந்திரன். ஆனால் அது நடக்கலையே. இங்கே தொண்டர்கள் சோர்ந்துட்டாங்களே. ஏன் பெரிய மனது வச்சு கொஞ்சம் கீழறங்கி எல்லாரும் ஒன்றா போகக்கூடாது? இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு விஷயம்? பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் அன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து வைக்கலனா இந்த ஆட்சி இருந்திருக்குமா? நான் பிஜேபியை சப்போர்ட் பண்றது வேற, ஒரு நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கேன்.
சரி, இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அதுதான் தோல்வியில இருந்து சார். மீண்டுருவாங்களா அவங்க சார்? அதிகார- சார், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தோல்வியில இருந்து என்னங்க? மீண்டுருமா அதிமுக? 100% நடக்கும். இப்ப நீங்களே உதாரணம் சொன்னீங்களே, 4000 ஓட்டு ஒரு தொகுதி இழந்துட்டோம். கள்ளக்குறிச்சி கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ், நாமக்கல் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஓட்டு வந்துடும்ல, வராம எப்படி போயிடும்? ராமநாதபுரத்தில் போய் ஓபிஎஸ் அண்ணன் நின்னா கூட 2வது இடத்துல தானே வந்திருக்காரு. அப்ப அந்த ஏடிஎம்கே வாக்குகள் இத்தனை நம்பகத்தன்மையோடு மக்கள் வாக்களிச்சிருப்பாங்கல்ல. கேட்போம். நம்மளும் தோக்குறோம், அவங்களும் தோக்குறாங்க. இதெல்லாம் வேணான்றது தான் கருத்தா முன்வைக்கிறோமே தவிர இப்ப தகராறு வேணான்னு வந்துட்டோம் இப்போ. அதனால இது எல்லாரும் இறங்கி வந்தா அதிமுக ஒரு வாழ்வு கிடைக்கும் சார். தலைவரும் அம்மாவும் வளர்த்த இயக்கம் சார், சாதாரண இயக்கம். பேசும்போது அன்பு நண்பர் இல்ல பிஜேபியில ஒரு அருமையா சொன்னாரு, அவங்க கட்சியை வளர்க்கறது தான் சார் அவங்க பார்ப்பாங்க. அண்ணாமலை சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? இந்த கட்சி வரணும் ஆட்சிக்கு. 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணுன்றாரு. 2026 முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் அவர் கட்சி சொல்றாரு. நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டு வர முடியும்? அதுதான் சார் பண்ண போனோம். இறங்கி வர மறுக்கிறாரா இபிஎஸ் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சசிகலா சொல்றாங்க, ஓபிஎஸ் சொல்றாங்க, எல்லாருமே இப்ப தினகரனும் ஓபிஎஸ் ஒன்னாதான் செயல்படுறாங்க. இறங்கி வருவதற்கு மறுக்கிறாரா இபிஎஸ்? சசிகலா சொல்றாங்க, தினகரன் சொல்றாங்க, ஓபிஎஸ் சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அம்மா மறைந்த பிறகு ஓபிஎஸ் சொன்னார், என்ன சொன்னாரு பாருங்க. யாரு பிள்ளை கொடுத்தான்னு பாருங்க. அப்ப எடப்பாடியார் யார பொதுச்செயலாளர் எடுத்தாருங்க? சசிகலா அம்மாவை. துணை பொதுச்செயலாளர் தினகரன். யார் மாத்தினா? யார் என்ன குற்றச்சாட்டு வச்சா? இந்த கட்சி பிளவு கொடுத்து யாரு? சின்ன தொடர்பு யாரு? எல்லாம் பாருங்க, எங்க வருவாங்க இந்த பிளவு எப்படி வந்து பாருங்க. இத்தனை சிக்கலுக்கும் காரணம் யாரு? ஓபிஎஸ்ங்க. இவ்வளவு பண்ணிட்டு கட்சியை முழுக்க முடியாத எல்லா வேலையும் பண்ணிட்டு பாஜகவோடு முழுமையான தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு அவங்க என்ன சொன்னாலும் அதை மட்டும் கேட்கிறாரு. ஆனா எடப்பாடி அப்படி இல்லை. ஓபிஎஸ் சொன்னா கேட்கல, டிடி சொன்னா கேட்கல, சசிகலா சொன்னா கேட்கல, சிடி சொன்னா கேட்கல, மோடி சொன்னா கேட்கல, அமித்ஷா சொன்னா கேட்கல, வேலுமணி சொன்னா கேட்கல. வேலுமணி சொன்னா இல்ல யாருக்கும் அதிமுக தொண்டர் சொன்னா மட்டும் தான் கேட்பார். அதிமுக தொண்டர்கள் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செயல்படுத்துறாங்க. ஓபிஎஸ் வேண்டாம் சொல்ல அவர் இல்ல, பொதுக்குழு செயற்குழு அதிமுக 1 கோடி பேர் ஓட்டு எடுத்து போடுறாங்க. அதிமுக யாருமே இல்ல, எப்படி ஓட்டு போடுவாங்க? யாரு வேலை செய்வான்? இப்போ 1.5 கோடி பேர் இருக்கான்னு சொன்ன திரு பன்னீர்செல்வம் என்ன செஞ்சிருக்கோம்? அந்த ஓட்டை அப்படியே திருப்பி பாஜக அழிச்சிருந்தா பாஜக 40 வென்று திமுக தோக்கடிச்சு அவர்தான் அதிமுக என்று உண்மையாயிருக்குமே. ஏன் பண்ணல? புகழேந்தி என்ன கேட்டாரு, ஒரு 10 இடத்துல ஜெயிச்சிருந்தா இந்த கேள்வியே வந்திருக்கா சார், நாங்களே வந்திருக்க மாட்டோம் சார். இந்த அனுபவம் சார் இதை சொன்னா மாத்தி அம்மாங்கிறாங்க சார். அம்மா 96 தோற்றம் எல்லாமே ஓடுனாங்க சார். அம்மா மேல கடுமையான குற்றச்சாட்டு வச்சாங்க. அம்மா பண்ணது சரியில்லைன்னு சொன்னாங்க. தனியா கட்சி உடைச்சு தனியா அணியை உருவாக்குனாங்க. இத்தனையும் பண்ணாங்க. அம்மா சமாளிச்சாங்க. அப்ப ஓட்டு குறையாத வாங்கினாங்க. படுகேவலம் அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு ஜெயலலிதா பற்றி என்னதான் பேசினாங்க. அதே நிலையில் தான் இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு. ஆனா அவர் அழிய விட மாட்டார். இந்த கட்சியை பாஜக சொன்னா ஜால்ரா பண்ண ஜால்ரா அல்ல சார். இந்த கட்சி பன்னீர்செல்வம் போயிருந்தால் பாஜகவுக்கு இந்த கட்சி பரியாயிருக்குங்க. இந்த பாஜகவோடு கூட்டு வைக்காமல் இந்த காரணத்தால் தான் உண்மையை சொல்றேன் அதிமுக தப்பிச்சுது. இல்லன்னு சொல்ல முடிஞ்சு சார். இதே சொல்றேன், நாகராஜ் சொல்ற கருத்து மறுக்கிறேன். அதாவது இன்றைக்கு பாஜக 350 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருந்தால் என்ன பேசுவோம்? பாஜக மிக 240 மட்டுமே தனியாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதெல்லாம் சொல்லணுங்க. இது நிலை மாற்ற யோசிச்சு பாருங்க. அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில பல உதாரணம் உண்டு. பாஜக ஒவ்வொரு மாநில கட்சியும் மாநில ஆட்சிகளையும் அழித்திருக்கிறது, ஒழித்திருக்கிறது. அந்த அனுபவத்தை கொண்டுதான் அதிமுக பின்வாங்க செய்யும் சார். 24/10/2023 எடப்பாடி சொன்ன கருத்து, 8/3/2024 எடப்பாடி சொன்ன கருத்து, சொன்ன கருத்து 3 ஒரே கருத்தா. எப்ப சொன்னாலும் அந்த கருத்துல மாற்றவே இல்லை சார். அவர் மாறமாட்டார் சார். தொண்டைகள் விரும்பலன்னு சொன்னா மாறமாட்டார். தொண்டைகள் விருப்பம் இல்லாம 4 பேர் சேர்ந்து பாஜகவோட போவேனான்றது கொள்கை ரீதியான முடிவு. இப்போ ஓபிஎஸ் இணைத்துக் கொள்வதோ சசிகலாவை இணைத்துக் கொள்வதோ இதெல்லாம் அவங்களா உங்க வீட்டுல இருந்து போனவங்க தானே சார். சார் என்ன பண்றான்னு பாருங்க. பாஜகவோட முழு ஐக்கியமாக சந்தோஷமாகவே மாறிட்டாங்க. நாளைக்கு உள்ள பாஜகவுக்கு உள்ள போஸ்ட் என்ன நிச்சயம் இல்லை.
எப்படி நம்புறீங்க? கேப்போம், சார், அன்னைக்கு வந்து சார், இன்னும் செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல முடியுமா? அன்னைக்கு செஞ்சவங்க மீண்டும் செய்வாங்க. கேப்போ கண்ணன் ஓபிஎஸ் பாஜக முகமாவே மாறிட்டார், எப்படிங்க அவரை சேர்த்துக்க முடியும்னு கேக்குறாரு சார். பழனிசாமி சகாப்தம் அதிமுக இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒன்றிணைதற்கு வாய்ப்பு இல்ல, பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. காரணம் என்னன்னா, இவர் இப்ப பொங்கலூர் சொன்னாரு, ஓபிஎஸ் தான் சசிகலாவை வேண்டான்னு சொன்னாரு. ஆமா, நாங்க எங்களுக்கு சசிகலாமா துரோகம் செஞ்சாங்க, அதனால சசிகலாமா வேண்டான்னு நாங்க சொன்னோம். பழனிசாமிக்கு என்ன துரோகத்தை சசிகலாமாவும் தினகரன் செஞ்சாங்க? பழனிசாமி தானே காலில் விழுந்து தவழ்ந்து ஊர்ந்து போய் அந்த அம்மாட்ட பதவியை பெற்றாரு. அந்த அம்மாட்ட வந்து அந்த அம்மா பேசி பேசி அழுத்து போச்சு நமக்கு. அசிங்கமா இருக்கு. அசிங்கமா அந்த விஷயத்துக்கு வந்துருங்க. வேணாம் வேணாம், அது ஒப்பீடு நாகரிகமா பேசுங்க. கண்ணன் நாகரிகமா பேசுங்க. வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இது வந்து பொதுவெளியில மக்கள் பாக்குறாங்க. நான் தரமா பேச விரும்புறேன். பொங்கலூர் அமைதியா இருங்க. நீங்க பேசும்போது நான் ரசக்குறைவா பேசாதீங்க, ரசக்குறைவா பேசாதீங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ். கண்ணன் கண்ணன் ரசக்குறைவா பேசாதீங்க, நாகரிகமா பேசுங்க. கால்ல எல்லாரும் விழுங்குறது விழுங்கலாம், தவழ்ந்து ஊர்றது சார் சார் இதுதான் விழுந்தாங்க தப்பு இல்ல. கண்ணன் கண்ணன் முடிச்சிருங்க ப்ளீஸ். தப்பு இல்ல. கண்ணன் 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 இருங்க, அமைதியா அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஓகே ஓகே கண்ணன். அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா இது வரைக்கும் பழனிசாமிக்கு எந்த கெடுதலும் செய்யல. பழனிசாமியா அந்த அம்மாவுக்கு கெடுதல் பண்ணாரு. ஓபிஎஸ் ஐயா பழனிசாமிக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? ஓபிஎஸ் ஐயா நீக்கணும்ன்றாரு. ஏன்னா இதற்கு பின்னாடி இன்னொரு பெரிய பிம்பம் இருக்கு. ஏன்னா திமுகவோட மறைமுகமான கூட்டணி இருக்கிறது. இந்த அதிமுகவை ஒன்றிணைச்சிட்டு அதிமுக பலமாயிரும். பலமான அதிமுக இருந்தா திமுகவுக்கு பாதிப்பாயிரும். அதனால அதிமுகவை பலகீனப்படுத்தணுங்கிறது திமுக பழனிசாமி கொடுத்த அஜெண்டா. ரெண்டாவது, பலமான அதிமுக பலமான பாஜகவுடன் கூட்டணி வச்சா மத்தியில ஆட்சியில இருக்கிறாங்க, இவங்களுக்கு இப்போ 10-15 சீட்டு வந்திருந்தா மத்திய அமைச்சர் ஆயிருப்பாங்க. அப்ப ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சிக்கு இணையா மத்திய அமைச்சரோட அதிமுகவும் பாஜகவும் இருந்தா அது திமுகவை பலகீனப்படுத்தும் சொல்லி பழனிசாமிக்கு கொடுத்திருக்க ஒரே அஜெண்டா அதிமுகவையும் ஒன்றிணைக்க கூடாது, பாஜகவும் கூட்டணியில் வைக்க கூடாது. இத தனியா இருந்து இப்படி கெடுத்துக்கிட்டே இருந்தாத்த வழக்குல உங்களை பிடிக்க மாட்டோம், டெண்டர் முறைகேடு வழக்குல உங்களை பிடிக்க மாட்டோம், வருமானத்துக்கு அதிகமா பிடிக்க மாட்டோம். மிஸ்டர் பொங்கல் ஒரு நிமிஷம். கலை 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கலை 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 ஓகே 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 ஒரு நிமிஷம். கலை 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 கோ கலை கலை கலை. ஒரு நண்பர் புகழேந்திக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருங்கிணைப்பு குழுவை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்க, சில முன்னெடுப்புகள் எடுக்கிறீங்க. முதல்ல வந்து சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸ்ஸையும் இணைங்க, டிடிவி 3 பேரையும் இணைங்க. அதை முதல்ல செய்யுங்க. அது உங்களால் செய்ய முடியுமா? சசிகலா அம்மையார் அதிமுக பொதுச் செயலாளர் அல்ல, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அஃபிடவிட்டை யார் தாக்கல் பண்ணா? சென்னையில் சிவில் கோர்ட்டில் ஓபிஎஸ் தான், சாட்சாத் ஓபிஎஸ் தான் தாக்கல் பண்ணார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடையாது, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. அதான் நம்ம சொல்கிறோம், பாஜகவோட கள்ள உறவு வைத்திருக்குன்னு திமுக சொன்னாங்க. இந்த தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக ஒன்று சேர்ந்துருவாங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நிலை எடுத்திருக்கிறாங்க? பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு கூட்டணி கிடையாது, பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாது. இப்போ திமுக மூஞ்சி எங்க வச்சுக்கிருவாங்க? திமுகவுக்கு தான் கள்ள உறவு இருக்குங்க. ஜி.கே. நாகராஜ் எந்த சூழல்லையும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த சூழல்லையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்றார் சார் இபிஎஸ். ஜி.கே. நாகராஜ் சுருக்கமா முடிச்சிருங்க. சொல்லிட்டாருல, அப்ப எப்படி கள்ள உறவு எப்படி சொன்னீங்க? அது போயிட்டு இல்லையா? திமுகவுடைய ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது அதிமுகவுடைய வாக்கை மட்டும் நாங்கள் பெறவில்லை, திமுகவுடைய வாக்கு 6% நாங்கள் பெற்றுக்கிறோம் சொல்லலாம். திமுகவுடைய வாக்கும் இந்த தேர்தலில் குறைஞ்சிருக்கு.
ஸோ பாஜகவின் வளர்ச்சியானது தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கின்ற இந்த 2 திராவிட கட்சியினுடைய பாதிப்பை ஏற்படுத்தி ப்ளீஸ். இன்னொன்று அதிமுக என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை நான் பாஜக விட்டு விலகி இருந்தால் சிறுபான்மை ஓட்டுகள் நமக்கு முழுமையாக வரும் என்று நம்பியிருந்தார்கள். அந்த கனவு இப்பொழுது பொய்த்து போயிருக்கிறது. முழுமையாக சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாம் முழுமையாக திமுகவை சென்று சேர்ந்திருக்கிறது. அதனால கொள்கை ரீதியாக என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிமுகவையும், அம்மா எங்க தலைவர் சொன்ன மாதிரி இந்துத்துவ அடிப்படை கொண்ட அதிமுகவையும் பாஜகவையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். அதில் பாஜக இன்றைக்கு பல்வேறு இந்துத்துவ கொள்கைகளில் நிறுத்தியதன் மூலமாக மிக நல்ல ஒரு வலுவான கட்சியாக தமிழகத்தில் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்றது. அதனால் வளர்ச்சி என்பது பாஜகவிற்கு அடுத்த தேர்தலில் மிக வேகமாக இருக்கும். எங்கள் தலைவர் சொன்னது போல நிச்சயமாக 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதிமுக இந்துத்துவா அல்லங்க, அதிமுகவுக்கும் இந்துத்துவாக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, ஒரே வரி ப்ளீஸ். 5% அண்ணாமலைய 5% அண்ணாமலைய நீங்க இமயமலைன்னு சொல்றீங்க. அவர் இந்த தேர்தல் மூலமா என்ன தெரிஞ்சு போச்சு தெரியுமா? பரங்கி மலை கூட கிடையாது, சின்ன மலை என்பது நிரூபணமாகிவிட்டது. 5% அண்ணாமலை. இதுக்கு மேல பேசாம இருக்க நல்லது. இமயமலையா சின்ன மலையான அடுத்த வார்த்தை வச்சுக்கோ. திருப்புகழேந்தி சுருக்கமா முடிஞ்சு போச்சு. ஒரே வரி. அன்பு நண்பர்களே, எந்த காலகட்டத்திலும் இந்துத்துவா அதிமுகன்னு சொல்ல வேண்டாம், இந்துத்துவா தலைவி புரட்சி தலைவி அம்மான்னு சொல்ல வேண்டாம், இந்துன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் போன தடவை ஆட்சி அமமுக 25 இடத்துல அதிகமா ஓட்ட பிரிச்சிருச்சு. அப்ப தேமுதிக கூட்டணி இல்ல. தேமுதிகவும் கூட்டணி இருந்திருந்தா எடப்பாடி தான் முதல்வராக தொடர்ந்திருக்கணும் இல்லையா? ஓபிஎஸ் அறிவிச்சார் இல்லையா? இதெல்லாம் என்ன சார் காரணம்? பாப்போம் அடுத்த நாட்கள்ல அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.